திருமக்கள் சொன்னாரு கருத்தானை. அப்பர் சாமி என்ன சொன்னாரு? சிவபெருமான கருத்தானைனார். என்னது? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி. சிவபெருமான அழிச்சிடுவாரு. யார் மேல தப்பு? ஏங்க சிவபெருமான அழிச்சிடுவாருன்னா அவர் அழிக்கிறவரா? இப்போ நாம எங்க நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? இப்போ சிவபெருமான் அழிக்கிறவர்லாம் இல்லைங்க. அவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு 5 தொழிலையும் செய்கிறவர். நீங்கள் வேணுனாலும் செய்கிறத நிறுத்த போகிறதில்ல, வேணானாலும் செய்ய போகிறது இப்படி கிடையாது. அவன் செய்கிறத அது பொது. உயிர்களுக்கு கருணை செய்வது தான் கருணையே உருவமாகின்னு சேக்கிலார் பண்ணார். அதனால் அருமையாக சொல்லிட்டார். சரி, இது உணர்ந்த ஞானிகளுக்கு. உணராதவர்களுக்கு, உள்ளத்தும் இல்லை என்பவர்க்கு, உள்ளத்தில் உளன் என்பவர்க்கு அங்கிருந்து அருள் செய்வான். புறத்தும் உளன் என்பவர்க்கு உள்ளத்தும் புறத்தும் இருந்து அருள் செய்வான். இப்போ உள்ளத்தும் உளன் புறத்தும் உளன் என்பவர்க்கு கருணை திறத்தை காட்டி அருள் செய்வான். இப்போ உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பவர்க்கு, இங்கே உள்ளேயே இல்லைங்கிற ஆள் வெளியில் இருக்குதுன்னா சொல்ல போகிறான். உள்ளத்திலையும் கிடையாது, புறத்திலையும் கிடையாது. அப்ப இல்லை என்பவர்களுக்கு அவன் இல்லையாகத்தான் இருப்பான். இருக்கிறான் என்பவர்களுக்கு அவன் இருப்பான். கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தான் திருவிசைப்பான். அதனால பாருங்க, அந்த பாட்டை தான் சொல்லுது. அடுத்து நிறைவா உச்சமயம் அந்த பகுதியில் அகச்சமயம். அந்த உச்சமயம்ங்கிறது அகச்சமயம், புறம்ங்கிறது ஏனைய 3 பிரிவும்.